ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. கைஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். ஏன்னா நான் கொஞ்சம் சிக்காக இருந்தேன், ரொம்பவே சிக்காக இருந்தேன். அதனால் என் ஃப்ரெண்டு எனக்கு ரியல் கிரிக்கெட் 24 ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தான். இது மாதிரி டூ ஹவர்ஸ் மேட்ச்சு ஹார்டில் வச்சு டோட்டலாக 50 ரன்ஸுக்கு மேலே 50 இல்லாட்டி 50+ அடிக்க சொன்னான். அதுவும் நம்ம எனிமி லைக் ஆப்போனண்ட் பாகிஸ்தான் டீமு. அதனால் இப்போ நம்ம டாஸ் போட்டிருக்கோம், நம்ம ஹெட்ஸ் எடுத்துருக்கோம். குரல் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோம். We choose to bat first. டார்கெட் கொடுக்கலாம். Bat first after winning the toss. These players will be taking the field today. Both teams will balance and eager. பாகிஸ்தான்ல என்ன ஒரு பிரச்சனைனா, ஷாஹித் அஃப்ரியை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அஃப்ரிதியை நம்ம இந்தியன் டீமில் எந்த சென்ஸும் வைப்பாங்க. ஏன்னா அது 2 ஓவர் மேட்ச்சுங்கிறக்காட்டி பேட்ஸ்மேனோட ஷேக் ஷர்மா அண்ட் ரோஹித் ஷர்மா இருக்காங்க. கொஞ்சம் கோல்டு இருக்கு எனக்கு, அதனால் மன்னிச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு சொன்னதுக்காக கம்ப்ளீட்டாக முடிக்கிறேன். டாஸ்க்கு நான் இது பண்ணேன். பாலு சதுரிடுச்சு. செம்ம ஷாட்டுங்க. ரீப்ளேயில் பார்ப்போம் இப்போ அந்த ஷாட்டை. வைட் யாக்கர் போட பார்த்துருங்க. செம்ம ஷாட், 80 மீட்டர் 6 இது. ப்ளஸ் ஒரு சேஞ்ச் பண்ணோம். கமெண்ட்ரியை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆடியன்ஸோட சத்தம் அது இருக்கும். 6 இல்லாட்டி 4 வந்து கேட்ச் இருந்தது. ஒரு ஷார்ட் பால், 6 இருக்கு. இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு தோணுது. பைஸ் வேறு சொன்ன டாஸ்க்கை முடிச்சிடுவோமா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஓவரில் 30+ வரணும். இந்த ஓவரில் 30+ வந்தால் தான் அடுத்த ஓவரில் 20+ என்னால் அடித்து 50 தாண்ட முடியும். அதான் காய்ஸ், ரொம்ப கஷ்டமான பால போடுறாங்க. கேட்சு. ஓ மை காட், ஃபஸ்ட்டு ஓவர்லேயே நான் பண்ண மிகப்பெரிய தப்புங்க. இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. வேறு வழி இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிக்கெட் சேலஞ்சஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் இந்த மாதிரி போடுறேன். அடுத்தது விராட் கோலி, நம்ம சேஸ் மாஸ்டர் உள்ளே வந்திருக்காரு. ஓகே, இவர் ஒரு 6 அடிப்பாரா? இங்கே நிறையாவே ஷார்ட்ஸ் இருக்கு. கேட்சா? செம்ம சேவுங்க பாகிஸ்தானி ஃபீல்டு. யாருமே தெரியல. ஆனால் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேட் லக்கு. ஏன்னா இந்த ஓவரில் நல்லா போட்டு அடிச்சிருந்தா நெக்ஸ்ட் ஓவரில் 30+ ரன்ஸ் அடிக்க முடியும். இதில் ஒரு 20+ இல்லை 25 கிட்ட வந்துருச்சுன்னா நமக்கு பரவாயில்ல கைஸ். செம்ம ஷாட்டுங்க. 20 வந்துருச்சு. 6 லாஸ்ட் பால் 6 வந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த ஓவரில் வச்சு சாத்துன்னு சாத்தலாம். ஒரு 25 கிட்ட வந்துச்சுன்னா அடுத்த ஓவர் 25, 50. இல்லை நம்ம டார்கெட்டு 50, 49 அடிச்சு டார்கெட் 50 வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்படிதான் அவன் சொன்னான், எனக்கு சரியாக தெரில. கேட்சா இல்லை 4 பவுண்டரிங்க. 24 வந்திருக்கு. கண்டிப்பாக அடுத்த ஓவரில் இந்த மாதிரி விக்கெட் விடாமல் அடித்தேன்னா எனக்கு 50+ வந்துடுங்க. ஐ எம் கான்ஃபிடென்ட் கைஸ். ஒரு சிக்கல் நடக்கும் இப்போ, அது மட்டும் மடிச்சுக்கோங்க. ஆடு வரும். ஐயோ, இதுதாங்க இந்த ஆர்சியிலே பிடிக்காத விஷயம் எனக்கு. ஆடாக போட்டு தள்ளுவாங்க ஓவருக்கு ஓவர். ஓகே, இப்போ அடுத்தது யார்? ஓ ஸ்பின்னர் பிராட்டுங்க. அடிக்கவே முடியாதுங்க, எனக்கு ஸ்பின்னரே சுத்தமாக வராது. ஃபீல்டிங்கை வேறு இப்படி வச்சிடுறேங்க, இது எரிச்சல் ஆகும். கேட்சா இல்லை 6? 6ங்க. ரோஹித் சர்மா வந்த முதல் பாலே 6. இன்னும் நமக்கு 20 ரன்ஸ், 5 பால்ஸ் தேவை.
ரொம்ப கஷ்டம்தான் போனேன். எனக்கு எப்போவுமே ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஆட வராது. இப்போ என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் நான். நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி வந்திருக்கு. செம்ம ஷாட்டுக்கு 36 ரன். இதே மாதிரி இப்படி போட்டு இருந்தாலும் பயங்கரமாக போட்டு அடிக்கலாம். எப்படிதான் போட போகிறா தெரியலையே. அதாவது சைடு சேஞ்ச் பண்ணியிருக்காருங்க. ஃப்ளிப்பரா? ஓகே, அதே தசையில் அதே ஜெராக்ஸ் காப்பீங்க. ரோஹித் சர்மா 42 ரன்ஸ் ஈஸி. நம்ம 50 அடிக்கிறதுக்கு இன்னும் 8 ரன்ஸ் தேவையான. எத்தனை பால்ஸ் ரிமைனிங்? ஆஹா, 2 4 3 பால்ஸ் ரிமைனிங். 8 ரன்ஸ் நீடட். பார்ப்போம். சிக்ஸால கேட்சர், சிக்ஸால கேட்சர், சிக்ஸுக்கு. வாட் அ ஷாட். முறுக்கிட்டு போகுது அப்படியே. அப்புறம் இந்த பால்ல ஒரு 6 அடிச்சா நம்மளுக்கு சாதனை. என் ஃப்ரெண்டோட டாஸ்க்கை நான் முடிச்சிருவேன். சிக்ஸால கேட்சா? கேட்சுங்க. லாஸ்ட் பால் 2 ரன்னு. என்னால் அடிக்க முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியலையே. காட் டேம். லாஸ்ட் பாலுக்கு ஒரு முன்னாடி பால், 5th பால் விக்கெட்டுங்க. சூரியகுமார் யாதவ் உள்ள வந்திருக்காரு. வேற அடிப்பாரா இல்லையா நம்மளுக்கு தெரியாதுல. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. கேட்சால சிக்ஸா? கேட்சால சிக்ஸா? சிக்ஸர், சிக்ஸர். என் ஃப்ரெண்டு கொடுத்த டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் பண்ணணும்னு தயவு செய்து கமெண்ட்ல நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் இந்த மாதிரி டாஸ்க் நான் செய்வேன். அதனால் இப்போ அவங்க இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நம்ம பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வருவார். நெக்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்பின்னர் கொண்டு வருவோம். அதுதான் நம்ம டாக்டிக்ஸ். உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, புரியலைன்னா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்க, இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் இருக்காங்க. தயவுசெய்து அதை பண்ணிடுங்க. வந்து அட்டாக்கிங் தெரிய வச்சுக்கிறேங்க. ஓகே, அவுட் ஸ்பேட் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேனே. டபுள் ஓடுவாங்க கன்ஃபார்ம். டைம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஹார்திக் பாண்டியாங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமான டார்கெட் தான் நினைக்கிறேன். யாக்கர் மாதிரி போட்டுருக்கேன். ஸ்லாட் பால் தான் நினைக்கிறேன். தூக்கி சாப்பிட்டுவாரு. இல்லைங்க, அதே இடத்துல பவுண்ட்ரியான்னு பார்ப்போம். ஆமாங்க, பவுண்ட்ரிங்க. இவங்களும் டஃப் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 6 வரைக்கும் இப்போ கூட போகல. கஷ்டம்தான் நினைக்கிறேன். இருங்க, நான் சைட் சேஞ்ச் பண்ணி போட்டு பார்க்குறேன். ஒரு அவுட் ஸ்விங்கர் வைடுன்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, நவுந்து வந்து ஆடுறாரு ஃபர்ஹான். நல்லா லெக்லேயே போட்டேன். ஏன்னா லெக்கில் தான் இப்போ நிறைய ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. நான் அதனால் அந்த இடத்துல தான் நான் ஏம் பண்ணுறேன். இப்போ லெக் சைடு தான் எனக்கு இப்போ ஏம் குறிக்கோள். எல்லாமே லெக்கு தான். நினச்ச மாதிரி லெக்லேயே போகுது எல்லா பாலும். இந்த ஓவர் ஃபுல்லாக தாக்க பிடிச்சினா இப்போ அடுத்த ஓவரில் ரொம்ப கஷ்டப்படும். சைன் அயூப் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாதுங்க. ஃபர்ஹான் கூட நான் நிறைய தடவை அவரை வச்சு நிறைய தடவை நான் அவளை போல்டு பண்ணியிருக்கேன். ஆனால் சைன் அயூப் இப்போ தான் ஃபஸ்ட் பால் நான் போடுறேன். என்னங்க ஃபஸ்ட் பாலு விக்கெட். ஃபஸ்ட் பால் சைன் அயூப் டக் அவுட்டுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட மேஜிக்கை மறுபடியும் காமிச்சிட்டாருங்க. கோல்டன் ஆர்ம். வாவ் வாவ் வாவ். சைமை ரொம்ப எல்லாருமே லைக் இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப பில்டப் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் இறக்கியிருக்கோம். இப்போ பாபர் அசம் கிங் கோலிக்கு பிடிக்காத நபர் அவர் வந்திருக்காரு. இப்போ உள்ள சம்மந்தமே இல்லாமல் எதுக்குன்னு தான் தெரில. வாங்க
அப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு யாக்கர் போடுவோம். லெக்லேயே தூக்கிட்டாரு, பவுண்டரி. இந்த இடத்துல யாருமே இல்லை, கரெக்டாக கேப்பை பிக் பண்ணியிருக்காரு இவர். ரியல் கிரிக்கெட் மட்டும் இல்லை, நம்ம ரோப்ளாக்ஸும் விளையாடுவோம். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன். ஆனால் அது ப்ளே ஸ்டோரில் இருக்கிற மாதிரி தயவு எனக்கு குல்தீப் யாதவ் ஓவர் கொடுத்துருக்கோம். நம்பி தான் கொடுத்துருக்கோம், ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. இந்த இடத்துல ட்ரிஃப்டர் போட போகிறேன். கொஞ்சம் வைடராக இந்த பால் போகும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஆஹா, இறங்கி வந்து டாட். கைஸ், இந்த மேட்ச் நம்ம தாங்க. 5 balls 43 runs. வாய்ப்பே இல்லை. எல்லா பாலும் நான் வந்து குல்தீப் யாதவ் வச்சு நான் வந்து டாப் ஸ்பீட் தான் போட போகிறேன். யாருமே போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுவேன். ஏன்னா நான் ஒரு கிறுக்கேன். என்னை நானே புகழ்ந்துக்கிறேன். 3 run ஓடிடுவாங்க போல. பரவாயில்ல கைஸ், 2 run சேவ் பண்ணியிருக்காங்க. சில டைம் 4 run இவங்க ஓடி எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம சேவ் பண்ணாமே இருந்திருக்கலாம். அதுதான் கொடுமையாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். எதுக்குடா இந்த 4 run சேவ் பண்ணுங்க, விட்டு தொலைஞ்சிக்க முடியலான்னு சொன்னாலே காவி காவியாக பிடிக்கிறாங்க கைஸ். அப்போ ஏதோ ஒரு மேஜிக் இந்த இதில் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பாருங்க, இது மூஞ்சிலே வாங்கியிருப்பார் பாபர் அசல். ஜஸ்ட்டில் போச்சு. மறுபடியும் நம்ம அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் உள்ள தள்ளி போடுறோம். அடி கேட்சான 6ஆ பவுண்டரி. ஒரு சிங்கிள் தான், டபுள் ஓடுறாங்க. ரன் அவுட் சான்ஸா? ஜஸ்ட் மிஸ்டுங்க. லாஸ்ட் பால் 1 ball 40 runs டு வின். 39 டபுள் ரன் சொன்னாங்க கைஸ். கூட வந்து ஒரு லூஸ் மாதிரி ஒரு ஃப்ளிப்பர் போடுறேன். என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போமே. இவங்க என்னதான் தூக்கி விட்டாலும் நமக்கு பிரச்சனை. டாட் பாலோட இந்தியா 1/39 wickets. சாரி, விக்கெட்ஸ் இல்லை, ரன்ஸ். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்ன கடமையை நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. Until then, bye from Yugan and bye guys.